Hello friends, welcome back to KL2S channel, Big Boss Season 9, Day 20. பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு விஜய் சார் வந்து ரொம்ப 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 விஜய் சார் சேது சார் பயங்கர ஸ்மார்ட்டா இருந்தாரு. அப்புறம் எடுத்தோடனே ஃப்ரைடே எபிசோடுக்கு போயிட்டாங்க. ஃப்ரைடே எபிசோட்ல வந்து பாரு திவா கலை கேங் இப்ப மாறி பாரு காமு வினோட்டா ஆயிடுச்சு. சோ பாரு பத்தி கலையும் திவாகரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, பாரு ஒரு செல்ஃபிஷ், பாரு ஒரு அரகன், பாரு ஒரு திமிரு பிடிச்ச பொண்ணு அப்படின்னு இதுதான் சும்மா கோசிப்பிங் தான் ஓடிட்டு இருந்தது ஃபர்ஸ்ட். அந்த அப்ப இப்படி இவங்க ரெண்டு பேரும் எப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பாருவும் கம்மும் ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டு இவங்க ரெண்டு பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பாரு பேசுற ஒரு ஒரு சைட்ல பார்த்தாக்கா அவங்க வந்து திவாகரோட கம்பெனியை வந்து மிஸ் பண்ற மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆமா, ஆனா அது எதுக்கு போட்டாங்கன்னா ஆக்சுவலி எந்த பர்பஸும் இல்ல, சும்மா அது கோசிப் பண்றதை மட்டும் காமிக்கிறதுக்கு தான் வேணும். மத்தபடி வேற ஒரு பெரிய விஷயம் எல்லாம் நடக்கல ஃப்ரைடே எபிசோட்ல. அப்புறம் வினோன்ற திவாவும் கானா வினோட்டோட செல்ல ஃபைட்டை வந்து ஒத்துமொத்த ஹவுஸ்மேட்டும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்துச்சு பெட்ரூம்ல. அப்புறம் காமு வந்து கேமரால பார்த்து ஒரு ரிப்போர்ட் பண்ணாரு. திவாகரை வந்து ஒரு பேட் பர்சனா போர்ட்ரே பண்றதுக்கு முயற்சி பண்ணி எல்லா கேர்ள்ஸும் அவரை பார்த்து பயப்படுறாருன்னு ஒரு வார்த்தையை விட்டாரு. சேஃப் இல்ல, பயப்படல, சேஃப் கிடையாது அப்படின்னு சொன்னாரு. இல்ல எல்லா பொண்ணுங்களும் பயப்படுறாங்கன்னு. உடனே நல்ல வேலை அந்த நேரம் பார்த்து சுபிக்ஷா பொண்ணு வந்து நல்லா கேட்டு விட்டுட்டாங்க. இந்த மாதிரி அப்படிலாம் நாங்களாம் எதுவுமே ஃபீல் பண்ணலையே, நாங்களாம் அப்படி சேஃப் இல்லன்னு ஃபீல் பண்ணவே இல்லையே அப்படின்ட்டு உடனே காமு வந்து சுபிக்ஷாவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டா. நான் எல்லா பொண்ணுங்களும் சொன்னேன், நான் உடனே சொல்லல. அப்போ அந்த பொண்ணு நல்லா கேட்டுச்சு. அப்ப நான் என்ன ஆம்பளையானே, பத்தியா நீ எப்படி பேசுறது, நான் அப்படி சொல்லவே இல்லைன்ட்டு. ஆனா ஒன்று மொத்தத்துல இந்த காமு வந்து வெரி வெரி பேட் பிஹேவியர். ஐ குட் நாட் ஃபைண்ட் எனி பேட் வேர்ட் அதர் தென் திஸ். ரொம்ப ரொம்ப வர்ஸ்ட் கேரக்டர். அதான் ரொம்ப என்ன சொல்றதுன்னு எனக்கு அவர் கேரக்டர். அப்புறம் பாருவும் காமுவும் சேர்ந்து சுபிக்ஷா பொண்ண மாக்கிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த பொண்ணு நல்லா ஃபைட் பண்ணிச்சு. அந்த பொண்ணு ஒரு பேட் தான், அது வேற விஷயம். ஆனா அவங்க ரெண்டு பேரும் வாக்கிங் பண்ணது, அது ஓடி போய் அழுவாம அதுவும் நேருக்கு நேரு நின்று ஃபைட் பண்ணிச்சு. அப்புறம் சரி சேது சார் என்டர் த பிக் பாஸ் ஹவுஸ் என்டர் பண்ணாரா. என்டர் பண்ணோன்னு அப்படியே பார்த்தாரு எல்லாருக்கும். பார்த்த உடனே அவர் என்ன சொல்றது, பாட்டு பாடுறேன்னு ஒருத்தர் எந்திரிச்சு நின்னாரு. பாடம் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க பாடுனதெல்லாம் நாங்க ரொம்பவே கேட்டுட்டோம், உட்காருங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாத்தோட மூஞ்சில ஆடல. அப்புறம் எடுத்தோன்னே கேட்டாரு, எஃப்ஜே தான் அந்த பிக் பாஸ் டியூட் சொல்றது, அந்த வேர்டை வந்து எஃப்ஜே தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. டியூட் சொல்லுங்க. Even I don't like him to address the big boss like that. And more respect இல்லற மாதிரி என்ன கூட்டலியா ஒரு மரியாதை ஃப்ரெண்ட் மாதிரினா ஓகே, சேம் லெவல்னா கூப்பிடலாம் அந்த மாதிரி. எக்ஸாக்ட்லி. கூட்டத்துலனா இப்படி வந்து டியூட்னு சொல்றதே பிடிக்கல. எடுத்தோடனே கசப்புல ஆரம்பிச்சாரு. போய் ஒரு ஜூஸ் எடுத்துருவாங்கன்ட்டு பீட்டர் ஜூஸை கொடுத்து உங்க பாடியும் மனசையும் கிளைன்ஸ் பண்ணிட்டு ஆரம்பிக்கலான்ட்டு சாவடிய ஆரம்பிச்சாரு. அது நல்லா இருந்தது. ஏன்னா வந்து கொடுத்துட்டு அது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு, this is what you guys gave to audience. That was the good one. Love the dialogue. இந்த வாரம் இதுதான் கொடுத்தீங்க நீங்க ஆடியன்ஸுக்கு, நீங்க இப்ப டேஸ்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு ஓன் மெடிசின் கொடுத்தாரு. அதுல அரோரா மேடம் ஒழுங்க முடியல, அவங்களால அப்படியே வாந்தி எடுக்கிற மாதிரி எடுத்தாங்க. ஆனா அவங்க பேசுறதுலாம் நமக்கு வாந்தி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதான் நம்ம இந்த வாரம் ஃபுல்லா வாந்தி எடுக்காத குறை தான் எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா சேது சார் வாந்தி எடுக்கிறது செஞ்சுட்டுதான் உள்ளுக்கே போறாரு. அப்புறம் எடுத்தோடனே கியூசி டீம், ஆனர் டீம், அதாவது ஜூஸ் கடை ஆனர் டீம், அப்புறம் பாட்டில் கலெக்டர், 3 பேத்தையும் 3 நாள் பிரிக்க வச்சு பாட்டில் கலெக்டர் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணாரு. எஃப்ஜே கிட்ட வந்து கேட்டாரு, ஏன் வந்து உனக்கு குறைவான பாட்டில் கிடைச்சிச்சுன்னு. உடனே அவர் சொன்னாரு பர்சனல் வெஞ்சன்ஸ்னு. அப்புறம் வினோட் கிட்ட போனாரு. அவர் வந்து கியூசி வந்து போன ஒன் ஆஃப் த கியூசி வந்து என்னன்னா முன்ஜென்ம ரிவெஞ்ச், முன்ஜென்ம விரோகத்தால என்ன பழி வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அதனால அடுத்த நாள் எனக்கு பாட்டிலே ஒன்றும் வரல, யாரும் கொண்டா கொடுக்கல,
அதனால அப்படின்னு ஓட்டி. ஏன்னா திவாகர் வந்து பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணாதனால எனக்கு வந்து என்னோட எல்லாத்தையுமே வந்து இது பண்ணி விட்டுட்டாரு, ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டாரு அப்படின்ட்டுன்னு. அப்புறம் பாரு மூக்கு உடஞ்சிச்சு. ஐயோ பாரு மூக்கு ஐ லவ் மூக்கு மட்டும் உடையல, எல்லாமே வந்து இல்ல அவரு சொன்னாரு, எதுனால சொன்னாரு, கழுத்தை ரியாக்ட் பண்ணாங்க. நாட் ஒன்லி தட் டைம், எவ்ரி டைம் ஒவ்வொரு தடவையும் அவங்க பேரை சொல்லும் போதே சரி, ஒரு ஆளு பேசும் போதே சரி, அவங்க மூஞ்சில வந்து ரியாக்ஷன் வந்துகிட்டே தான் இருக்கும். அண்ட் திஸ் டைம் ஐ ரியலி லவ் இட். சேது சார் வந்து அதை அட்ரஸ் பண்ணி அவங்க மூஞ்சி எப்படி செத்து போச்சு. அதுக்கப்புறம் அப்புறம் சுபிக்ஷா ஸ்ட்ராட்டஜிக் குவீன் அவங்களோட டீலை பத்தி கேட்டாரு. அப்புறம் அவங்களோட டீலை பத்தி நீங்க சொல்லுங்க, அந்த கேவலமான டீல. அந்த டீல தான் ஏற்கனவே நம்ம போனாலும் வீடியோல பேசிட்டு திரும்ப அதையும் அதையே பேசணுமா, அதான் அவரு சொல்லிட்டாரு, சுருக்கமா சொல்லிட்டாரு டக்குன்னு. நீங்க பண்ணது ஸ்ட்ராட்டஜி கேமுக்காக ஆனா நீ உங்களோட இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்ல, இதுக்கு வந்து நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ் மட்டும் பார்க்க முடியாது, உங்களோட கேரக்டரும் இதை காமிக்குது அப்படின்னு சொன்ன. நீங்க செஞ்சீங்களா அப்படின்னு நம்ம சொன்னோம்ல ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி 40 வாங்குனீங்க, ஆனா 3 பேருக்கு கொடுத்தீங்க, அதை வந்து நல்லா கேட்டாரு நாக்கப்படுங்கிற மாதிரி. அப்ப நீ வந்து செஞ்சது she cheated Kani because she promised supplier எல்லாம் promise பண்ணாங்க, ஆனா சொல்லிக்காம சொல்லிட்டாருல. so she cheated Kani. ஆனா கனி வந்து அதை வந்து விட்டுட்டாங்க. ஸோ அவங்க ஸ்ட்ராங்கா வந்து அதுக்கு ஃபைட் பண்ணிருக்கணும் அப்படின்னு கனிக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. ஆனா மொத்தத்துல வந்து அந்த பொண்ணை வந்து இது பண்ணிட்டாருல, நல்லா கேட்டாரு. அப்புறம் ரம்யா டீலுக்கு போனாரு. ரம்யா டீலுக்கு கேட்டோடனே ரம்யா என்னமோ சொன்னதுக்கு அது வந்து சொன்னாரு, திஸ் வீக் ஷோ வந்து நாரிருச்சு, இதுக்கு மேல நார ஒண்ணும் இல்ல அப்படி வர சொன்னாரு. அப்பப்ப நல்லா ஊசி குத்துற மாதிரி அவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டுதான் இருக்காரு. அவர் வந்து ஷோ ஆரம்பிக்கிறப்ப கரெக்டா சொன்னாரு, இந்த ஜூஸ் கொண்டாந்து வச்சுட்டேன், நீங்க வந்து மாத்தி சொன்னீங்கன்னா, வேற ஏதாவது தப்பா சொன்னீங்கன்னா உண்மையை சொல்லிட்டா கேட்காட்டி ஜூஸ் குடிக்கிற மாதிரி இருக்கும்னு தான் சொன்னாரு. அப்பயும் ரம்யா வந்து அப்படி இப்படி கொஞ்சம் இழுத்துட்டு இருந்தாங்களா, உடனே சொன்னாரு, நான் வந்து எல்லாம் சொல்ல முடியாது, நீங்களே தெரியும், எல்லாம் உங்களுக்கு தெரியும், நீங்க தான் செஞ்சீங்க, அப்படி சொல்லுங்க அப்படின்னு டைரக்டா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அப்படியே முடிச்சிட்டு இருந்தாங்க, மெல்ல முடிச்சிட்டு. அப்புறம் கனி வந்து 2 பேரும் சொன்னாங்க, சுபிக்ஷாவும் சொன்னாங்க, அப்புறம் எஃப்ஜே சொன்னாங்க. எஃப்ஜேக்கு வந்து பாட்டில் கொடுத்துருந்து ஃப்ரெண்ட்ஷிப் நலன்னு வந்து ஒத்துக்கிட்டாங்க. நாட் ஒன்லி இன் கேம், ஈவன் ஐ சா திஸ் இன் மெனி சிச்சுவேஷன்ல வந்து அவங்களுக்கு ஒரு தனி பாசம் எஃப்ஜே மேல. எஃப்ஜே மோக் பண்ணாலும் சரி, எஃப்ஜே என்ன செஞ்சாலும் சரி, அது வந்து கண்டுக்க மாட்டாங்க. சோ அது வந்து சேது சார் கண்ணுக்கு பட்டிருக்கு. ஓகே, தென் அதான் நான் சொல்றேன், இப்போதான் அவங்களுக்கு வந்து பையன் மாதிரி பாக்குறாங்களா, எப்படி பாக்குறாங்க அப்படின்னு, பிரதர் மாதிரி பாக்குறாங்களா அப்படின்ட்டு அவர் வந்து எது சொன்னாலும் ஒரு வார்த்தைக்குள்ள அதை கேட்க மாட்டாங்க, அப்படியே பக்கத்துலேயே நினைப்பாங்க, ஆனால் அதை கேட்கவே மாட்டாங்க. அவர் வந்து சொல்றதை இன்னைக்கு நல்லா அதையும் கேட்டாரு, நீங்களும் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதான் அப்புறம் பிரேக் போட்டாங்க. பிரேக் போயிட்டு வந்து அப்புறம் ஆதிரை கிட்ட கேட்டாங்க. ஆதிரை சொன்னாங்க, துஷார் வந்து அவங்களுக்கு பாட்டில் எடுத்து கொடுக்கணும், பட் அவர் வந்து ஒழுங்கா இனஃப் நம்பர் ஆஃப் பாட்டில் வந்து எடுத்து கொடுக்கல. சோ அவர் வந்து விக்ரம் கிட்ட வேற ஒரு டீல் பண்ணாரு. அப்புறம் துஷார் கிட்ட கேட்ட துஷார் as usual try to justify he did not get space. அது எனக்கு புரியல what he mean. எல்லாரும் வந்து ஓகே ஒதுங்க, துஷார் வரா கொடுப்பாரு, அவரு போய் பாட்டில் எடுத்து வராரு வழி எடுப்புங்க, என்னது பராக்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவர் வராரு, எல்லாரும் விட்டுட்டு நிக்கணும், அவர் போய் பால் கலெக்ட் பண்ணுவாரா. அவரும் திரும்ப என்னதான் சொல்றாரு, போன வாரம் என்ன சொன்னாரு, நான் அடுத்தது வந்து இதே மாதிரி நான் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டு மறுபடியும் கேப்டன் கூட வருவேன். So the same dialogue he tried to apply here but he stopped. அவர் வந்து அப்படி சொன்னவர், இன்னைக்கு வந்து எனக்கு சான்ஸ் இல்லை, எனக்கு தெரிஞ்சிச்சு, அடுத்த நாள் எடுக்க முடியாதுன்னு சொல்ற. அப்ப அவர் தான் திரும்ப அதே கேட்கிறாரு. ஏன்னா அவருக்கு வந்து அரோரா கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கே நேரம் கரெக்டா இருந்துச்சு. ஆனா அவரு வந்து வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் இல்ல. ஓகே, அவருக்கு வந்து 3-4 பாட்டில் தான் கிடைச்சிச்சு, ஆனா அவர் வர்ஸ்ட் பெர்ஃபார்மரே இல்ல. அதான் அப்ப அவர் கேட்டாரு, அவர் வந்து நல்ல பெர்ஃபார்மர். சரி சாரி நல்லா கேட்டாரு. அப்ப உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு வந்து எல்லாம் ஒதுக்கி அப்புறம் வந்து திரும்ப அப்ப அதுக்கு என்ன இப்ப எஃபர்ட் போட்டீங்க, அப்புறம் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சீங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை, அதனால மற்றவங்கள்ட்ட போய் டீல் பேசுறது மட்டும் தான் உன்னோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்டாரு. அப்போ வந்து அவர் வந்து நான் நினைக்கிறேன் அது கேமுக்கு வந்து லாய்க்கே இல்லை அப்படிதான் நினைக்கிறாரு. அவரே ப்ரூவ் பண்றாரு இந்த கேமுக்கு. மத்தவங்க வந்து உங்களை 2ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் சொன்னா மட்டும் உங்களுக்கு கோவம் வருதுன்னு சொன்னோனே காமு வந்து அங்க சிரிச்சோடனே சேது சார் அதை நோட்டீஸ் பண்ணிட்டு நல்லா கேட்டு விட்டாரு. சோ மொத்தத்துல எல்லாத்துக்கிட்டையும் என்ன சொன்னாருன்னா, இது வந்து நாட் அபவுட் த கேம். அதாவது நான் சொன்னல ப்ரீவியஸ் எபிசோட்ல நான் சொன்னல, இட்ஸ் நாட் அபவுட் த கேமையும் தாண்டி
how you portray yourself about your character, whether you choose the negative way or you choose the positive way. அதுதான் exactly the same thing சேது சார் வந்து சொன்னாரு. I'm so happy about that. Then நேரக்கா அதுக்கப்புறம் ஆதிரை கானாவோட லேக் ஸ்டோரிக்கு வந்தாரு. அப்புறம் அதை கட் பண்ணிட்டு அப்புறம் சொன்னாரு இதை வந்து நம்ம அப்புறம் வச்சுக்குவோன்ட்டுனேன். அப்புறம் கலைக்கு போனாரு. கலை வந்து எனக்கே தெரியல திடீர்னு இந்த கலைக்கு என்ன ஆச்சுன்னு. why suddenly go against பாரு? ஏதாவது நம்ம நோட்டீஸ் பண்ணாம விட்டுட்டோமா தெரியல. அதான் எனக்கு இதுல ஏதோ நடந்திருக்கு, ஏதோ சரி ஏதோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். மேபி 24 ஹவர்ஸ்ல பார்த்தவங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல. நாங்களே அதை நாங்க 24 ஹவர்ஸ் பார்க்கறதுல இந்த ஒன்லி 1 hour ஷோ மட்டும் தான் வச்சு நாங்க செஞ்சுருக்கோம். நீங்க ஏதாவது பாரு வந்து ஒரு காலத்துல வந்து அவருதான் டைட்டில் வின்னரே அடிப்பாருன்னு சொன்ன பாருவையே எகின்ஸ்டா நிக்கிறாருன்னு எனக்கு என்ன புரியல ஒன்னும். சரி அப்புறம் வந்து கியூசிக்கு கொஞ்சம் க்ளோஸ் அப் வைங்கன்னு சொல்லிட்டு போனாரு. பாரு வந்து எந்திரிச்சு ஒரு ஜோக் பண்ணாங்க. உடனே சேது சார் வந்து அவமானப்படுத்தி உட்கார சொல்லிட்டு நம்ம ஜோக்குக்கு போயிட்டு நம்ம பிரேக்குக்கு போயிட்டு அதெல்லாம் சிரிச்சுட்டு வந்துடுறாரு. ஆமா அவங்க ஏதோ ஒரு ரீசன் சொல்ல வந்தாங்களா, அதை பார்த்து திரும்பிக்கிட்டு மக்கள்கிட்ட பார்த்து எல்லாம் ஒரே சிரிச்சுட்டாங்க, காமெடி பண்ணிட்டாங்க. வேற இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணாரு, ஒருத்தவங்களுக்கு வந்து கியூசி அப்படிங்கிறத வந்து அந்த வாரம் ஃபுல்லாக அதுதான் ஓடிட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து பெரிய நோட்ஸ் கட் என்னன்னா, அந்த கியூசியை பற்றி நான் வந்து எதுவுமே பேச விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ஒரேடியா அதை பற்றியே நான் பேச விரும்பல, எல்லாரும் பார்த்துட்டாங்க. அப்படி இதை விட கேவலமான ட்ரீட்மெண்ட் யாருக்கும் தேவைப்படாது. அது புரியுதா என்னன்னு தெரியல அவங்களுக்கு, மறுபடியும் அந்த 2 பேருக்கும் கியூசிக்கு. ஆனால் எனக்கு புரிஞ்ச மாதிரி தெரியல அவங்க. அப்புறம் இந்த பிரேக்ல பாத்தீங்களா, இந்த பிரேக்ல பண்ண மறுபடியும் இந்த பாரு என் காமு வந்து துஷாரை பத்தி டவுன் கிரேட் பண்ணி மேபி 6th grade 9th grade இல்ல 2nd grade மேபி ஸ்கூலுக்கு கூட போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. சேது சார் நினைக்கிறேன் இதை வந்து ஸ்பெசிபிக்கா ஹைலைட் பண்ணி அட்ரஸ் பண்ணணும்ட்டு, இல்லைன்னா இந்த காமு வந்து அது அடங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பிரேக்க போயிட்டு வந்து திடீர்னு நான் எங்கிற பிக் பாஸ் டீம் வந்து ஏதோ சொல்லி கொடுத்துருக்கோம், நீங்க போய் கட்டிக்காதீங்க அவங்கள போய் இன்னும் ஏத்தி விடுங்க, இல்லைன்னா நமக்கு கண்டென்ட் கிடைக்காதுன்னு. ஸோ சேது சார் பிரேக் போயிட்டு வந்தோடனே உடனே கியூசி டீமை வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு ஐ மீன் ஸ்பெசிஃபிக்கலி திவாகரை வந்து கொஞ்சம் அதிகமாகவே சொல்லிட்டு then வந்து அடுத்த இதுக்கு போயிட்டாரு. So I hate that. You know why? Because this is big boss strategy for content. அது வந்து நானும் பட் என்ன அவர் சொல்ல வர்றது என்னன்னா, அட்லீஸ்ட் ரைட்டோ தப்போ அந்த விளையாண்டாங்க அதை தான் சொல்ல வர்றாரு. அவர் வந்து என்னன்னா, அவர் அந்த கோவம் தான் எல்லாருக்கும் தான் தெரிஞ்சிச்சு, எல்லாரும் காரி துப்பிட்டாங்க அப்படின்னு தெரியுது. இந்த வாரம் எல்லாம் சிரிச்சாச்சு எல்லாருமே அப்படின்னு சொல்லியாச்சு. பிக் பாஸே சிரிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாரு. பாதி பேர் ரெட் கார்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் சோசியல்ல சுத்தமாக துப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் ஆனால் அந்த ஒரு கேம்னு விளையாடுறதுக்கு அப்ரிஷியேட் பண்ணாரு. அந்த ஒரு கேம்னு விளையாடுறதுக்கு யூசி ரோல் மட்டும் பண்ணிட்டு அதை வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்ரிஷியேட் பண்ணாரு. அதில் வந்து என்னன்னா நம்மளும் அப்ரிஷியேட் தான் பண்ணுவோம். ஒரு சில somehow they do. Even he also said, right, why Paru got the worst performer? She performed, good or bad, she performed. She is the one who in all the promo எல்லா ப்ரோமோலயும் வந்த பாரு வந்து கண்டென்ட் கொடுக்கல, ஐ மீன் பெர்ஃபார்ம் பண்ணல. அது வந்து என்னால ஏத்துக்கவே முடியாது. worst performer அவங்க பண்ண விதம் தான் இப்ப 90% நம்மளால ஏத்துக்க முடியாது. பட் ஆனா அவங்க பண்ண அவங்க உழைச்சாங்க, அந்த கேமுக்கு உழைச்சாங்க. அது ரைட்டோ தப்போ உழைச்சாங்க, அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் நேரா யாரு வந்து அதிக பிரேவ் அதுக்கு போயிட்டாரா. பிரேவ் வந்து எல்லாத்துக்குமே எல்லா பேச்சு இதுவும் இன்னைக்கு எபிசோடும் ஐ மீன் செக்ஷனும் வந்து ஒரு உள்குத்தோடையே தான் ஆரம்பிச்சாரு. யாரு பிரேவ்னு ஆரம்பிச்சாரு. அப்புறம் கானா சொன்னாரு காமு, அப்புறம் விக்ரமும் காமு சொன்னாரு, அரோரா வந்து பாரு சொன்னாங்க, எஃப்ஜே கெமி சொன்னாரு, ஆதிரை எந்திரிச்சு எஃப்ஜே எனக்கு அப்படியே இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. எல்லா விஷயத்துக்கும் அவங்களுக்கு எஃப்ஜே மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது. ஆனா சொன்ன எஃப்ஜேவே அவங்க சொல்லும் போது அப்படி திரும்பிக்கிட்டாரு தெரியுமா, திரும்பிக்கிட்டாரு அந்த பக்கம். ஆனா அதே எஃப்ஜேவை கெமி சொன்னோன்னே smile. கெமி சொன்னே ரம்யா சொன்னது smile. அவர் வேற மாதிரி ரியாக்ட் பண்றாரு. ஐ டோன்ட் நோ வை. ஆதிரை வந்து போய் அந்த பையனோட இத கேமை வந்து ரொம்ப கெடுக்குறாங்கன்னு. தென் சபரி திவாகர், பிரவீன் வந்து திவாகர், கனி பாரு, துஷார் திவாகர் நிறைய பேர் வந்து திவாகர் வந்துச்சு. பாரு வந்துருச்சு. திவாகர் வந்து குருட்டம் போக்குல என்ன அர்த்தம் எனக்கு அது தெரியல. குருட்டம் போக்குனா அவர் என்ன செய்யறோம்னு தெரியாம ஒருத்தவங்க செய்வாங்க தெரியுமா, பைத்தியக்காரத்தனமா செய்வாங்க. அது பைத்தியக்காரத்தனமான அது வந்து சம்டைம்ஸ் வந்து நல்ல விதம் முடியும், சம்டைம் நல்ல விதம் முடியாது. ஒரு லக்கு
ஒரு குருட்டாம் போக்கா ஒரு பை லக். அதுதான் சொல்லுவாங்க. அது வந்து சர்க்காஸ்டிக்கா சொல்றது ஒருத்தவங்கள பாராட்டது இல்ல. அதுதான் அவர் சேது சார் சொன்னாரு, திவாகர் நீங்க சிரிச்சிருக்கீங்க, அவங்க என்ன மீனிங்ல சொல்ல வராங்கன்னு போய் புரிஞ்சுக்க பாருங்க அடுத்தது அப்படின்னு சொன்னாரு. அவங்க என்ன மீனிங்ல உங்களை சொல்றாங்க அப்படின்ட்டு எல்லாரும் வந்து பாரு அவங்க திவாகர் நேரா சொன்னாங்க. இவங்க வந்து அதுல ஒரு இது போட்டு ஒரு டைட்டில் போட்டு சொல்றாங்க. Yeah, because she not happily want to praise him, right? So ஒன்னே சேது சார் சொன்னாரு, பாரு நீங்க வந்து பயங்கரமா வேர்ட்ஸ்ல ப்ளே பண்றீங்கன்னு. அம்மினிக்கு இன்னைக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கோம் அவங்க என்ன மாதிரி கேம் விளையாடுறாங்கன்னு. அப்புறம் சுபிக்ஷா வந்து திவாகரை சொன்னாங்க. சுபிக்ஷா வந்து சொன்ன அந்த அந்த இது வந்து எனக்கு பிடிச்சிச்சு. ஈவன் ஐ அப்ரிஷியேட் தட் கேரக்டர் இன் திவாகர். ஏன்னா அவங்க சொன்னாங்க திவாகர் வந்து எவ்வளவுதான் எல்லாமே அவரோட பாடி ஷேமிங் பண்ணாலும் இல்ல பூலி பண்ணாலும் போய் எல்லாரும் இந்த காமோ இந்த வினோட்லாம் போய் அவரை அட்டாக் பண்ணாலும் அவர் வந்து அதை நல்ல பிரேஃபா வந்து எவ்வளவுக்கு பொறுக்க முடியுமோ பொறுத்துக்கிறாரு. ஆனா அவரு இது பண்ணாலும் கண்ட்ரோல்னு ஈவன் சேது சார கூட அதை கங்க்ராச்சுலேட் பண்ணாரு திவாகரை. ஆமா, இன்னொன்னு நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இன்னைக்கு கைத்தட்டல் வந்து ஒரு சில பேருக்கு வந்தது. யாருக்குன்னு கைத்தட்டல்? எஸ், திவாகருக்கு அதிகமான கைத்தட்டல் வந்துச்சு. பாரு will definitely notice that. ஆமா, ஆனா பாரு ஒரு அந்த குருட்டாம்போக்குன்னு சொன்ன உடனே இவரு வந்து துப்புனாரா சேது சார், அதுக்கு பயங்கரமா கைத்தட்டினாங்க எல்லாரும். எஸ், you see next week she will go to அண்ணா 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 அண்ணான்னு இன்னைக்கே ஆரம்பிச்சிட்டாங்க திரும்ப. சோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாரு, நம்ம காமு கிட்ட போனாரு. அதான் காமு கிட்ட சேது சார் சொன்னாரு. நீங்களே சொல்லுங்க அவர் என்னதான் சொன்னாருன்னு நீங்க சொல்லுங்களேன் தெளிவா. காமு கிட்ட போய் என்ன சொன்னாருன்னா, உங்களுக்கு புரியுதா? நான் முதல்ல டெஸ்ட் பண்ணிக்கிறேன். அவரு காமு கிட்ட என்ன சொன்னாரு, நிறைய பேர் வந்து பாருகிட்ட போய் தைரியமா எதிர்த்து சண்டை போடுறவங்க உங்கள்கிட்ட வந்து சண்டை போடாம அப்படியே ஒதுங்கி போயிடுறாங்க. உங்கள்கிட்ட எதுக்கு போயிடறாங்க, உங்களை அவாய்ட் பண்றாங்க. எதுக்கு தெரியுமா, அதை நோட்டீஸ் பண்ணீங்களா அப்படின்னாரு. அவருக்கு வந்து பாருகிட்ட தைரியமா கேட்கிறேன் உங்ககிட்ட இல்லை அப்படின்னு. ஏன்னா இவர் பேசுற வார்த்தைகள் கேவலமா வார்த்தை விட்டுறாரு. அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் யாரும் வரமாட்டேங்கிறாங்க. நீ வந்து பேசுறது வந்து கரெக்டா அந்த வாக்குவாதம் அவங்க பேசுற பாயிண்ட்டை வச்சு நீ பேசுனா உன்கிட்ட வருவாங்க. உன்கிட்ட வந்தாலே நீ தேவையெல்லாம் மோக் பண்ணிடுற. இன்னொன்னு வந்து கேவலமா வார்த்தை விட்டுற, வயலண்ட். சோ அந்த வார்த்தையும் வயலன்ஸ் தான் எல்லாரும் அவாய்ட் பண்ண, அதுக்காக தான் பயப்படுறாங்க. சோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, எனக்கு புரிஞ்சிருச்சு, மக்களுக்கும் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். ஆனா இந்த ஒரு நபருக்கு மட்டும் புரியல. சோ காமு உங்களுக்கு வந்து என்னோட அட்வைஸ் என்னன்னா, first of all நீங்க உடனே பிக் பாஸ் கிட்ட சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியாயிட்டு go and attend a good school, then you come and join BB10. BB9 வந்து உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து அறிவு பத்தல, படிப்பு பத்தல. துஷார் ஸ்கூலுக்கு போற செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் இல்ல, நீங்க தான் ஸ்கூலுக்கு போனோம். அட்லீஸ்ட் துஷாராவது செகண்ட் கிளாஸ் நைன்த் கிரேட் நீங்க சொல்றீங்க. ஆனா நீங்க வந்து 0 கிரேட். மேபி எல்கேஜில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு அதை ரிசீவ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்புறம் ரிப்ளை பண்ணுங்க. ஹலோ, அவர் வந்து அவர் லெவலே வேறங்க. நீ என்ன இப்படி சொல்றீங்க, என் லெவலே வேற, என்கிட்ட நீ வர முடியுமா, நான் எந்த லெவலு நீ எந்த லெவல் அப்படின்னு கேட்கிறாரு. எல்லாரும் எதை எடுத்தாலும் நீ வந்து யாருக்கிட்டயுமே யாருக்குமே அங்க வந்து தகுதி இல்லை அவர்கிட்ட பேசுறது. ஏன்னா அவர் வந்து எல்கேஜி கூட பாஸ் பண்ணல, மத்தவங்களாம் வந்து வேற கிரேட்டுக்கு போயிட்டாங்க. சோ அவர் லெவலுக்கு அவர் போய் ஆகணும். ஸோ ஸ்கூலுக்கு போய் முடிச்சுட்டு அப்புறம் BB10ல வந்து கலந்துக்கோங்க, ஓகேவா? அப்புறம் வந்து நல்லா சொன்னாரு, நீங்க வந்து என்னன்னா ரெட் கார்டு கொடுக்கணும், நான் வந்து மக்களுக்கு சொல்லி தான் ஓட்டிங் பண்ணி தான் கொடுக்கணும்னு தேவையில்ல, நீங்க நடக்கிறத பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக் எனக்கு இதுக்கப்புறம் நான் பொறுக்க முடியாது, டைரக்டா நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லாரு. டைரக்டா சொல்லிட்டு மக்கள் ஓட்டுக்கெல்லாம் வெயிட் பண்ண மாட்டேன், நான் வந்து முடிவு எடுத்துருவேன்ட்டு. ஓகே, சோ மொத்தத்துல இன்னைக்கு விஜய் சேது சாரோட எபிசோட் வந்து ஒரு டீசன்ட் ரோஸ்டா இருந்துச்சு. அண்ட் ஐ எம் சோ ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட். எக்ஸப்ட் அந்த QC விஷயத்துல வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல கேட்டிருக்கலாமே இருந்துச்சு. So I hate that, but I can understand this is Big Boss strategy for the content. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இன்னைக்கு வந்து சரியான அவர் வந்து நம்ம எதிர்பார்த்திருப்போம் சில விதம், இதெல்லாம் அப்படி கேட்கணும் அப்படி கேட்கணும். ஆக்சுவலி நம்ம வந்து அவர் வந்து செஞ்ச விதம் எப்படின்னா, நம்ம வந்து ஆக்சுவலி எமோஷனல் அவங்க பண்ண மாதிரி அதே எமோஷனோட போய் நம்ம போய் அவங்ககிட்ட கேட்கணும்னு தேவையில்லை. பட் ஆனால் இன்டைரக்டா நிறையா விதத்தில் அவர் சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஜூஸ்ல ஆரம்பிச்சது எனக்கு வந்து டோட்டலி டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அது வந்து ஆரம்பிச்சது யாரும் எதிர்பார்க்கல. ஜூஸை குடிக்க வச்சோடனே எல்லாரும் மூஞ்சி அப்படி ஈயாடாமல் போயிடுச்சு. அப்படியே முடிஞ்சிச்சா தேஞ்சு இன்னைக்கு முடிஞ்சு அவ்வளோதான் அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஈக்குவலாக அதுலேருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் கரெக்டாக கேட்டு வந்தாரு. இன்னும் இருக்கு அதில் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வச்சாரு. இன்னும் 2-3 பேர்ட்டு நான் தனியாக பேசணும் அப்படின்னோடனே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இல்லை நான் நாளைக்கு வந்து பேசுகிறேன் அப்படின்னோடனே எல்லாம் போய் நம்மள்ட்ட திரும்பி பார்த்து சொன்னார்ல, சும்மா போட்டு விடுவோம், கொளுத்தி விடுவோம். அதனால ஒன்றும் இல்லாத விஷயம் நேரம் வந்துடும், நாளைக்கு வந்துடும் கொஞ்சம் கண்டென்ட்.
சோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். சோ ரொம்ப இன்னைக்கு டீசென்ட்டான ரொம்ப டீசென்ட்டான நாசுக்கா சொல்லுவாங்கல்ல, எஸ் ரொம்ப நாசுக்கா நம்ம சொல்லணும் அப்படின்னு, நறுக்குன்னு அதே மாதிரி நறுக்குன்னு எல்லாரும் நாசுக்காவும் இருந்துச்சு, நறுக்குன்னு இருந்துச்சு, எல்லார்ட்டையும் கரெக்டா சொல்லிட்டு வந்துட்டாரு. சோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பாய்.